முதலமைச்சர் சொல்ற மாதிரி நான் கிறிஸ்தவன் என்பதில் கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன் என்று வேற்றுமையை பாராட்டினேன். அனைவரும் சமமாக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்கள். ஆனால் நான் கிறிஸ்தவன் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறேன் என்று மத வேற்றுமையை திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஆனா எப்ப பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து வேற்றுமை ஏற்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அது பொய் என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட ஏமாற்றி இருக்கிறார்கள் தான் சொல்லணும். இங்கே பாத்தீங்கன்னா 5 இடங்களில் மருத்துவ கழிவுகளை கேரளாவிலிருந்து கொட்டி, அந்த மருத்துவ கழிவுகள் நம்ம சும்மா சொல்லிட முடியாது. அதன் மூலம் தமிழகத்திற்கே நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை கண்டுகொள்ளாமல் ஆனா கேரளாவுக்கு போய் நான் வைக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்று பெருமையாக சொல்கிறார்கள். ஆனால் அதே கேரளத்தில் முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கிறது. தமிழகத்தை குப்பை கூடமாக நினைத்து எவ்வளவு துணிச்சலாக கொட்டி இருக்கிறார்கள் என்றால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்னும் கண்டுக்க மாட்டாரு, நம்ம குப்பை கொட்டினாலும் அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு பசுமை தீர்ப்பாயம் இன்னைக்கு கேரளாவில் இருந்து அதிகாரிகள் வந்தால் பார்த்தீர்கள் என்றால் வண்டியாக குப்பைகள் இருக்கிறது. ஆக மக்கள் தீர்மானமாக அதை எதிர்க்கிறார்கள். அதே மாதிரிதான் விஸ்வகர்மா திட்டம் இன்னைக்கு பெருமையா தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். 8.5 லட்சம் மக்கள் தாமே இதில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள் 19% பட்டியலின மக்கள், 12% பழங்குடி மக்கள், 40% இதில் பதிவு செய்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள். ஆக இவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை மத்திய அரசு கொடுக்கிறேன் என்று சொன்ன பிறகும் தடுக்கிறது. அப்படி என்றால் தமிழக அரசு கைவினை கலைஞர்களுக்கு எதிராக இருக்கிறது, சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது என்பதை நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறேன். அதே மாதிரிதான் புதிய கல்விக் கொள்கையில் எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொண்டு மாணவர்கள் நன்றாக படிப்பதற்கு ஆரம்பிக்கும் பொழுது புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டேன், ஆனா அதுக்குள்ள நிதியை மட்டும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மாநிலங்களைப் போல ஏற்றுக்கொள்ளுங்கள். அது பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கல்வியாளர்கள் சேர்ந்து முடிவு செய்தது. அதே மாதிரி நாங்கள் சமூக நீதியை பாதுகாக்கிறோம் என்று மாத்தட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் பட்டியலின மக்கள் வாழுகின்ற வேங்கை வயலில் மலம் கலந்தவர்களை இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை. அதே மாதிரிதான் டங்ஸ்டன் தொழிற்சாலை. அங்கே பாத்தீங்கன்னா முதலிலே எல்லாவற்றிற்கும் அவர்கள் சும்மா இருந்துவிட்டு மக்கள் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்க கூடியது. அதனாலதான் அந்த கருத்துக்களை சொன்ன உடனே மத்திய அமைச்சர் அதை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் இதை வைத்து ஒரு நாடகம் ஆடுவது. ஆக எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்திருக்கிறது. அதனால் இவர்கள் எவ்வளவு தீர்மானம் நிறைவேற்றினாலும் விடியா ஆட்சிக்கு மக்கள் விடுதலை தருவார்கள் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கர் அவர்களை அவர்கள் எல்லா விதத்திலும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை எனக்கு மனது வேதனையா இருக்கிறது. சொல்றாரு காங்கிரஸ் அரசியல் ரீதியாக அவர்கள் எதிர்த்தார்கள் என்று. நான் கேட்கிறேன், 52லயும் சரி 54லயும் சரி காங்கிரஸ் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை ஒரு வேட்பாளர் தான் பார்க்கணுமா? இப்ப எவ்வளவோ அவரை போன்றவர்கள் நாங்க எதிர்த்து போட்டியிடல, அவரை போன்றவர்கள் வெற்றி பெறட்டும்னு ஏன் முடிவு செய்யல? அப்ப நீங்க காங்கிரஸ் ஒரு வேட்பாளராகத்தான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பார்த்திருக்கிறது, ஒரு தலைவராக பார்க்கவில்லை. ஆக அப்படிப்பட்ட காங்கிரஸிற்கு நீங்கள் இன்று வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். பாரத ரத்னா எல்லாருக்கும் கொடுத்து தங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு கூட அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நினைக்கல. ஆனா அவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்களே உண்மை, ஏன்னா இதே திருமாவளவன் அவர் தான் போராடி இருக்கிறார். இந்த புத்தகத்துல மத்திய அரசின் புத்தகத்துல வெளியிட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அடிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை வெளியிட்டதை இதே திருமாவளவன் எதிர்த்திருக்கிறார். ஆனால் திருமாவளவன் ஓட்டு வங்கிக்காக இந்த அளவிற்கு எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பார் என்று நமக்கு தெரியவில்லை. அதனால் இந்திய கூட்டணியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சுயநலவாதிகள் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். மேடம், அதே போல கோவை குண்டு வெடிப்புக்கு பாஷா காரணம்னா குஜராத் கலவரத்துக்கு யார் காரணம் சீமான் இல்ல, நான் என்னோட ஒற்றை கருத்து, நீங்க யார் காரணம் யார் அப்பான்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா 58 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நீங்க உங்க மாநிலத்துல அது குஜராத் கலவரம் அது பல முறை அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல உட்கார்ந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அப்போதைய முதலமைச்சரான எல்லா விதத்திலும் அவர்கள் அதற்கான தகவலை சொல்லி அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துக்குலாம் போகாம இல்ல, எல்லா குற்றச்சாட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் உட்கார்ந்து பல முறை அந்த சிறப்பு புலனாய்வு நீதிமன்றத்திற்கு போய் அதற்கான எல்லா ஆவணங்களையும் அவர் சமர்ப்பித்திருக்கிறார்.
நான் கேட்கிறேன், நீங்க இப்படி கேள்வி கேட்ட 58 உயிர்களுக்கு சீமான் அவர்கள்ட்ட தான் கேட்கிறேன், உயிரிழந்த அந்த 58 பேரின் குடும்பங்களுக்கு என்ன பதிலை நீங்கள் சொல்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய ராமகோபாலன் அவர்களை தாக்கியதும் இவர்கள் தான். ஆக இவர்கள் மீது பச்சாதாபம் படுகிறீர்களே தவிர உயிரிழந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு யார் பதில் சொல்றாங்க? கேட்கிறேன், பாஷா அவர்களை நீங்கள் ஆதரிப்பதற்கான காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? ஆக இவரை இந்த பகுதியை சார்ந்தவர்கள், இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்கிற காரணத்திற்காக எல்லாவற்றையுமே மறந்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. தமிழக அரசும் அவர்களின் ஒரு ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கறாங்க, மாநில தலைவர் ஒரு போராட்டம் நடத்துறாரு, அதற்கு கைது செய்கிறார்கள். என்ன பாராபட்சம் என்பது எங்களுக்கு அதே கடைசி மேடம், கள்ளக்குறிச்சியில் தொழுக்கு போய் சாராயம் குடிக்க சேர்த்தாங்க, நாங்கள் தான் அளவிடணும் ஆரம்பிச்சாங்க. இதைத்தான் நான் சொல்றேன். இதை நான் திருப்பி சொல்லணும், அதே வார்த்தையை நான் சொல்ல என்னாலே முடியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஆக இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, அதனால்தான் திராவிட மாடல் என்பது மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். விடியா அரசு அப்படின்னு சொல்லி அந்த விடியா அரசுக்கு மக்கள் விடுதலை தருவார்கள். ஏன்னா இதே RS பாரதி அவர்கள் பட்டியலின மக்களை மிக மோசமாக சொன்னார். அரிஜன் அவர்கள் அந்த நீதிபதிகளாக வருவதற்கு கலைஞர் அவர்கள் தான் காரணம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றி இவ்வளவு ஒரு நேர்மையாக ஒரு கருத்தை பதிவு செய்ததற்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நாங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், காங்கிரஸ் இந்த முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை, பெயரை மட்டுமே நீங்கள் உச்சரிக்கிறீர்கள் என்பதைத்தான் நான் தெளிவாக பதிவு செய்தேன்னு சொல்றாங்க. ஆனா அதை விட்டு இன்னைக்கு பட்டியலின மக்கள் எவ்வளவு உதாசீனப்படுத்துகிறீர்களே. தயாநிதி மாறன் என்ன பேசினாரு? ஆக இவர்கள் பேசும்பொழுதெல்லாம் பட்டியலின மக்களை உதாசீனப்படுத்தி தான் பேசுகிறாங்க. அதனால்தான் வேற்றுமையை இவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் ஒற்றுமை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.